ஹாய் மக்களே, நான் உங்கள் பக்ருதீன் பாய். நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன், பிரியாணி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் அரிசி வந்து நல்லா இருந்தால் நம்மளுக்கு சாப்பாடு ருசியாக இருக்கும். இப்போ நான் 24 கேரட் நம்ம கடையில் யூஸ் பண்ணோம், துளசி யூஸ் பண்ணோம். இதிலே வந்து நிறையா பேர் வந்து மிக்சிங் கொடுத்துட்றாங்க. இப்போது அந்தமாரி தான் ஒரு சம்பவம் ஆச்சு. இன்ன வரலையும் அந்தமாரி நடக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி மாற்றி கொடுத்துட்டாங்க. எப்பயும் போல் தான் துளசி வாங்கிட்டு இருந்தோம். இப்போ துளசின்னு தான் கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா அரிசி ரொம்ப மொத்தமாக நம்ம வீட்டில் நார்மலாக பிரியாணி செய்வோம்ல அந்த மாதிரி அரிசி, நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பாடு செய்வோம்ல ஒயிட் ரைஸ், அந்த அரிசி கொடுத்துட்டுருக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது துளசி பிரியாணி அரிசின்னு கொடுத்துட்டாங்க. இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ரைஸ் நம்ம வாங்கும் போது நம்மளுக்கு நல்லா இருந்ததுன்னா அந்த அரிசி பையில் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் மில் பேர் போட்டிருக்கோம். அந்த பேரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ரைஸை வாங்குங்க. அதில் நம்ம ஏமாற மாட்டோம். இப்போ நான் துளசி வாங்கினேன். துளசியில் வந்து நேற்று வரலையுமே நல்லா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தா துளசினே கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா அரிசி மாறிடுச்சு. இந்தமாரி நீங்களும் யாரும் ஏமாறாதீங்க. கரெக்டான வழியில் பார்த்து அந்த ரைஸ் வந்து ஒரு டைம் வாங்கி பார்த்துக்கிட்டு நல்லா இருந்துச்சுன்னா அந்த ரைஸ் மில்லு பேர் பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும் அரிசி.